நண்பன் முதுகுல குத்துறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மரண அடி. 30 நாள் தூக்கமில்லாம நீங்க செதுக்குன கனவு அடுத்த நாள் காலையில செதஞ்சு கிடக்கு. அத செதைச்சவன் உங்க பக்கத்திலேயே நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஊரே உங்கள துரோகின்னு சொல்லுது, பெத்தவங்களே உங்கள நம்பல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? அழுவீங்களா? இல்ல அந்த சாம்பல்ல இருந்து பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வருவீங்களா? துரோகத்தை மருந்தா மாத்தி தன் விதிய தாங் கையாலேயே மாற்றி எழுதின ஒரு மனிதனோட வெறித்தனமான கம்பேக் ஸ்டோரி தான் இது. மணிமலை என்ற ஊரில் மாறன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் இருந்தது ஒரே ஒரு சொத்துதான். அது அவனது கைகள். அவன் வரையும் ஓவியங்கள் வெறும் படங்கள் அல்ல, அவை பேசுபவை. அவனது நிழலாகவே எப்போதும் கூட இருப்பவன் அருண். மாறனுக்கு தன் கலை மீது எவ்வளவு காதல் இருந்ததோ அதைவிட அதிகமான நம்பிக்கை அருண் மீது இருந்தது. அந்த ஊர் மன்னர் விக்ரமனுக்கு ஒரு தீராத குறை. ஊரில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டு அவர் கட்டும் அரண்மனைகள் இடிந்து விழுந்தன. மன்னர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். நிலநடுக்கத்தை தாங்கும் வலிமையான அழகான ஒரு கலைக்கூடத்தை யார் கட்டிக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பொற்காசுகளும் தலைமுறைக்கும் செல்வம் தரப்படும். மாறன் இதற்காக 30 பகல் 30 இரவுகள் உறக்கமின்றி உழைத்தான். நிலநடுக்கத்தை தாங்கும் ஒரு பிரம்மாண்டமான வரைபடத்தையும் அதற்கான ஓவியங்களையும் தயார் செய்தான். அருண் இதை பார்த்தான். மாறனுக்கு கிடைக்கப் போகும் புகழும் செல்வமும் அருணின் மனதிற்குள் பொறாமை தீயை மூட்டியது. மன்னர் முன்னால் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி இரவு. மாறன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அருண் ரகசியமாக சென்றான். அமிலத்தையும் கருப்பு மையையும் எடுத்து மாறன் உயிராக செதுக்கிய அந்த வரைபடத்தின் மீதும் ஓவியத்தின் மீதும் ஊற்றினான். மறுநாள் காலை மன்னர் சபையில் திரை விலகியது. அங்கே இருந்தது ஒரு கோரமான சிதைக்கப்பட்ட காகிதம். அருண் உடனே முந்திக்கொண்டு, மன்னா, மாறன் உங்களை மதிக்கவில்லை, மது அருந்திவிட்டு வந்து உங்கள் கனவை தரைமட்டமாக்கிவிட்டான் என்று பொய் சாட்சி சொன்னான். ஊர் மக்களும் மாறனை துரோகி என ஏசி அடித்து ஊரை விட்டே துரத்தினார்கள். மாறன் தன் நண்பனை பார்த்தான். அருண் வெற்றிக் களிப்போடு சிரித்துக் கொண்டிருந்தான். நகரத்தின் ஒரு பாலத்திற்கு அடியில் பசியால் சுருண்டு கிடந்தான் மாறன். எல்லாம் முடிந்துவிட்டது என்று தற்கொலை எண்ணம் அவன் தலையை சுற்றியது. அப்போது ஒரு மழை பெய்தது. அந்த மழை மண்ணில் தன் விரலால் தற்செயலாக ஒரு சிறு கோட்டை வரைந்தான். அப்போது அவன் மனதிற்குள் ஒரு மின்னல் வெட்டியது. என் நண்பன் என் காகிதத்தை தான் கிழித்தான், என் திறமையை அல்ல. என் ஊர் என் உறவைத்தான் துண்டித்தது, என் நம்பிக்கையை அல்ல. அந்த நொடி மாறன் எழுந்தான். சிறிய கடைகளுக்கு போர்டு வரைவது, சுவர்களில் விளம்பரம் செய்வது என தன் வாழ்க்கையை தொடங்கினான். கிடைத்த சொற்ப பணத்தில் மீண்டும் வண்ணங்களை வாங்கினான். ஒவ்வொரு துரோகத்தையும் ஒரு வண்ணமாக மாற்றி ஓவியங்களை தீட்டினான். 10 ஆண்டுகள் கடந்தது. மாறன் இப்போது உலகமே வியக்கும் மாஸ்டர் ஆர்டிஸ்ட். மீண்டும் அதே ஊரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மன்னரின் அரண்மனை இடிந்து விழுந்தது. அப்போது ஒரு செய்தி மன்னருக்கு எட்டியது. பக்கத்து தேசத்தில் நிலநடுக்கமே அசைக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டப்பட்டிருக்கிறது. அதை செதுக்கியது ஒரு தமிழன். மன்னர் தன் அமைச்சர்களுடனும் இப்போது ஊர் அதிகாரியாக இருக்கும் அருணுடனும் அந்த தேசத்திற்கு சென்றார். அங்கே கம்பீரமாக நின்றிருந்த மாளிகையை பார்த்து மன்னர் பிரமித்து போனார். அதன் வாயிலில் நின்றிருந்த அந்த ஓவியரை பார்த்ததும் மன்னர் அதிர்ந்து போனார். அவன் மாறன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அருண் சிதைத்த அதே வரைபடத்தைத்தான் மாறன் தன் உழைப்பால் இங்கே நிஜமாக்கியிருந்தான். உண்மை மன்னருக்கு புரிந்தது. அருண் தலை குனிந்து நின்றான். மன்னர் மாறனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு, உன்னால் இது எப்படி முடிந்தது என கேட்டார். மாறன் புன்னகையோடு சொன்னான், மன்னா, அன்று என் நண்பன் எனக்கு துரோகம் செய்யவில்லை, என் பலத்தை சோதித்து பார்த்தான். அந்த துரோகம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் நான் இன்றும் உங்கள் ஊரில் ஒரு சாதாரண ஓவியனாகவே இருந்திருப்பேன். யார் என்னை கைவிட்டாலும் நான் என்னை கைவிடக்கூடாது என்ற வைராக்கியம்தான் இன்று என்னை இந்த உயரத்தில் நிறுத்தியிருக்கிறது. இந்த கதையில வர்ற மாறன் வேற யாரும் இல்ல. ஒருவேளை இன்னைக்கு துரோகத்தாலையும் தோல்வியாலையும் உடைஞ்சு போயிருக்கக்கூடிய நீங்களா கூட இருக்கலாம். உலகம் உங்களை ஒரு ஓரமா தள்ளி வச்சிருக்கலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, விளக்கு அணைக்க நினைக்கிற காற்றுக்கு தெரியாது அந்த நெருப்பு தான் ஒரு காட்டையே எரிக்கப் போகுதுன்னு. உங்களை நீங்க நம்புனீங்கன்னா கமெண்ட்ல ஐ பிலீவ் இன் மை செல்ஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த கதையில வர்ற மாறன் மாதிரி
யார் தடுத்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு உங்க மேல உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா அந்த வெறியோட இந்த வீடியோவை ஒரு லைக்க போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்துல இணையுங்க. மத்தவங்க உங்களை கைவிட்டப்போ நீங்க அழுததை விட நீங்க ஜெயிச்சப்போ அவங்க அழப்போற அழுகதான் ரொம்ப பெருசா இருக்கணும். ஸ்டே ஸ்ட்ராங். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.